வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி, வணக்கம். சாந்தி, கண்ணன் இவர்கள் இருவரும் கணவன் மனைவி. இவர்களுக்கு 3 குழந்தைகள். பெரியவன் நவீன். இவனுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை உள்ளது. சிறியவனுக்கும் கல்யாணம் முடிந்து விட்டது. 3வது பெண் குழந்தை ராதா. இவள் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு அரசு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். சாந்தி வீட்டு வேலைகளுக்கு செல்வாள். அவர் கணவர் அரசு வேலையில் கீழ்நிலை ஊழியராக இருந்து ஓய்வு பெற்றவர். இவருக்கு மாதம் மாதம் ஓய்வூதியம் வரும். பெரியவன் தான் படித்து அரசு வேலைக்கு சென்றான். சிறியவன் வினோத் படிக்கவே இல்லை. இவர்கள் எல்லோரும் இப்போ தனித்தனியாகத்தான் இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் பக்கத்து வீட்டு நந்தினியுடன் ஒரு சில பேர் சாந்தி வீட்டிற்கு வந்தார்கள். சாந்தி யார் இவர்கள் என்று நினைத்து நந்தினியை பார்த்தாள். நந்தினி விஷயத்தை கூறினாள். அக்கா, நீங்கள் என்னோட பையன் கல்யாணத்துக்கு வந்தீங்கல்ல, அப்போது உங்கள் பெண்ணை இவங்க பார்த்துருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதான் என்கிட்ட வந்து உங்களை பற்றி கேட்டாங்க. நான் தான் உங்களை பற்றி கூறி இங்கே கூட்டிக் கொண்டு வந்தேன் என்று நந்தினி கூறினாள். இப்போ மாப்பிள்ளை அம்மா பரிமளா பேசினாள். சம்மந்தி, எனக்கு ஒரே பையன். ஒரு அளவு படித்து இப்போ மாதம் 20,000 சம்பளம் வாங்குறான். நான் வங்கியில் வேலை செய்கிறேன். இவனோட அப்பா இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். என்னடா பையன் படிக்கலன்னு நினைக்காதீங்க. அவனுக்கு எல்லாம் நான் சேமித்து வச்சுருக்கேன். நீங்கள் வரதட்சணை ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டாம். உங்கள் பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும் என்று சொல்லி முடித்தார். சாந்தி கொஞ்சம் அவகாசம் கேட்க அவர்கள் நல்ல செய்தியாக சொல்லுங்க என்று கிளம்பி சென்று விட்டார்கள். பின்பு சாந்தி அவள் கணவரிடம் வந்து, நல்ல சம்மந்தம்ங்க. அந்த அம்மா ரொம்ப பொறுமையானவங்க. மாப்பிள்ளையும் நம்ம பொண்ணுக்கு பொருத்தமான பையனுங்க. பெரியவன்கிட்டையும் சின்னவன்கிட்டையும் பேசிட்டு அவங்களுக்கு நல்ல முடிவாக சொல்லணும் என்றாள். முதலில் பெரியவன் நவீன் வீட்டிற்கு சென்றாள். விஷயம் தெரிந்ததும் நவீன் சந்தோஷப்பட்டான். அதன் பிறகு சாந்தி அவங்க சீர் வேண்டாம் என்று சொன்னாலும் நம்ம மரியாதை செஞ்சுதான் ஆகணும்ப்பா என்று சொல்ல நவீன் கோபப்பட்டேன். ஏம்மா, அதான் அவங்களே ஒன்றும் வேண்டாம்னு சொல்கிறாங்க, உனக்கு என்ன? என்னால் எல்லாம் அவ்வளோ பணம் தர முடியாது. வேணா நீ என்னை படிக்க வச்ச கடனுக்கு 1 லட்சம் தர்றேன் என்று மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசிவிட்டான். சாந்தி, நீ என் பொண்ணு கல்யாணத்திற்கு பணம் தரவில்லை என்றால் என்ன, நானே பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டாள். சின்னவனிடம் சென்றாள். அவனும் அண்ணன் பணம் இல்லை என்று சொல்லிவிட்டானா? அவனிடத்தில் நான் இருந்திருந்தா தங்கச்சி கல்யாணத்தை பிரம்மாண்டமாக நடத்தியிருப்பேன். என்ன செய்வது, என்னிடம் பணம் இல்லையே என்று நடித்தான். சாந்தி ஒன்றும் பேசாமல் வீட்டிற்கு வந்தாள். கணவரிடம் நடந்ததை கூறி வருத்தப்பட்டாள். ஏங்க, இவனுங்களை வளர்த்த நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். ஆனால் அவனுங்க நன்றி இல்லாமல் பேசுகிறானுங்க என்று சொல்லி புலம்பினாள். மறுநாள் காலையில் சாந்தி எப்பவும் போல வேலைக்கு சென்றாள். அங்கு லட்சுமி அம்மாள், ஏண்டி இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்றாள். அதற்கு சாந்தி, ஒன்றும் இல்லையம்மா என்று சொன்னாலும் லட்சுமி, ஏண்டி 10 வருஷமாக எங்கிட்ட வேலை செய்கிற, உன்னை பற்றி தெரியாத, என்ன பிரச்சனை என்று கேட்டாள். அதன் பின் சாந்தி நடந்த அனைத்தையும் கூற, ஏண்டி அப்போவே நான் சொன்னேன்ல, உன் பையனுக்கே எல்லா பணத்தையும் செலவு பண்ணாத, உனக்கும் 4 காசு வச்சுக்கோன்னு சொன்னேன்ல, கேட்டையா? சரி சரி, சீர்வரிசை என்ன செய்யலான்னு இருக்க என்று லட்சுமி அம்மா கேட்டதும் சாந்தி, அம்மா 10 பவுன் நகை, சீர்வரிசை, கல்யாண செலவில் பாதி, இது எல்லாம் செஞ்சாதானம்மா எனக்கு கொஞ்சம் கௌரவமாக இருக்கும், பிள்ளையும் சந்தோஷமாக வாழுவா என்று சாந்தி சொன்னதும் லட்சுமி, இதுக்கு பணம் எவ்வளோ வச்சிருக்க என்று கேட்டாள். சாந்தி, அம்மா, என்னோட நகை என்னோட அம்மா நகைன்னு பார்த்தா ஒரு 5 பவுன் இருக்கும். அது இல்லாமல் அவரோட பென்ஷன் பணத்தில் கொஞ்சம் சீட்டு போட்டு வர்றேன். 5 லட்சம் இருந்தால் சமாளிக்கலாம் என்று சாந்தி சொல்ல லட்சுமி அம்மாள், சரிடி, கவலைப்படாத, நான் பணத்தை தருகிறேன் என்றாள். சாந்தி கண்ணீருடன் லட்சுமி காலில் விழுந்தாள். ஏண்டி எங்காலில் விழுகிற, கடன்தானே தருகிறேன் என்றாள். அதற்கு சாந்தி, எப்படியாவது இந்த கடனை நான் அடைத்திருவேன்மா என்றாள். லட்சுமி அம்மா, சரி, கல்யாண வேலைகளை பார் என்றாள். மறுநாளை மாப்பிள்ளை வீட்டில் சம்மதத்தை தெரிவித்தாள். எளிமையாக தாம்பாள தட்டை மற்றும் மாற்றி கொண்டார்கள். இதற்கிடையில் ராதாவிற்கு தேர்வு வந்தது. தேர்வை ராதா நல்லபடியாக எழுதினாள். இந்த விஷயத்தை சாந்தியிடமும் சொல்லி சந்தோஷப்பட்டாள். அடுத்தடுத்து நகை, துணியெல்லாம் எடுத்தார்கள். கல்யாண நாளும் வந்தது. கல்யாணத்தில் சாந்தி ராதாவிற்கு செய்த சீர்வரிசையை பார்த்து
நவீன் மனைவி: ஏங்க, இவ்வளவு பணம் இவங்ககிட்ட எங்கே இருந்துச்சு? எல்லாம் கடனாக தான் இருக்கும். வேணா பாருங்க, இந்த கடன் நம்ம தலையில் தான் விழுகப் போகுது என்று கூறினாள். நவீன் வரும்பொழுது பார்த்துக்கலாம் என்றான். கல்யாணம் எல்லாம் தடபுடலாக நடந்துவிட்டது. ராதாவின் மாமியார்: ஏங்க இவ்வளவு செலவு பண்ணீங்க? நான் தான் உங்கள் பெண்ணை கொடுத்தா போதும் தானே அன்னைக்கு சொன்னேன் என்றாள். அதுக்கு சாந்தி: இது எல்லாம் என்னோட சந்தோஷத்திற்காக என்னுடைய பெண்ணிற்கு செய்தது சம்மந்தி. நான் இரவும் பகலும் பாடுபட்டாவது இந்த கடனை அடைத்திருவேன் என்றாள். நாட்கள் கழிந்தது. ராதாவும் அவள் கணவருடன் சந்தோஷமாக இருந்தாள். மகன்கள்: எங்க நம்ம போய் பார்த்தால் அந்த கடன் நம் தலையில் விழுந்துவிடும் என்று சாந்தி பார்க்க கூட வருவதில்லை. ராதாவிற்கு வேலை கிடைத்தது. ராதாவும் அவள் அத்தையும் இந்த விஷயத்தை கூற சாந்தியை பார்க்க வீட்டிற்கு வந்தார்கள். ராதா: அம்மா, எனக்கு வேலை கிடைத்து விட்டது. இனி என் கல்யாண கடனை நானே அடைத்து விடுகிறேன். நீ ஓய்வு எடுத்துக்கொள் என்றாள். அதற்கு ராதாவின் அத்தையும்: ஆமா சம்மந்தி, இனி ராதா பார்த்துக்கட்டும். நானே அந்த பணத்தை கொடுத்திருப்பேன். நீங்க தப்பா நினைத்து கொள்வீங்கன்னு தான் தரல. ஆனா இது உங்க மகள் பணம். நீங்க வேண்டாம்னு சொல்லாதீங்க சம்மந்தி என்றாள். அதற்கு சாந்தி: எனக்கு மகன் வேற மகள் வேற இல்லை சம்மந்தி. ஆனா எனக்கு பணம் வேண்டாம். இது கடன் இல்லை, என்னோட கடமை. என்னை மன்னித்து விடுங்கள் என்று கம்பீரமாக கூறினாள்.